நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் நானு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, தாயரா பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் விளாக் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. ஸோ இன்னைக்கு நம்ம தாயரா பாப்பா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பாப்பாக்கு என்ன மாரி ஃபுட் குடுக்குறேன், ஸோ பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் பத்தி நான் எல்லாமே ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் காமிக்க போற ஃபுட் எல்லாமேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே யூனிக்கான ஃபுட் தான். இந்த ஃபுட் எல்லாமே தாயரா பாப்பா எப்படி சாப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுதான் நம்ம சேனல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெறைய பேர் தாயரா பாப்பாவோட ஏஜ் வந்து இப்போ ரீசென்ட்டா ஃபாலோ பண்றவங்க வந்து கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து கரெக்ட்டா வந்து 2 இயர்ஸ் 2 மந்த் ஆகுது. ஸோ ரொம்ப ஹேப்பியா மார்னிங் டைம்ல வந்து பாப்பா இப்படிதான் வந்து டெர்ரஸ்ல வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. டெர்ரஸ் போனா தான் அந்த டேவே பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன் வந்து நல்லாவே வந்துடுதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து டெர்ரஸ்ல சுத்தமா இருக்க முடியல. ஸோ 8:00க்குள்ளயே பார்த்தீங்கன்னா வந்து வெயில் அந்த அளவுக்கு வந்துருது. ஸோ இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 8:00 தான். நான் 8:00க்கே பாருங்க வந்து எவ்ளோ வெயில் அடிக்குது பாருங்க. இருந்தாலும் தாயரா பாப்பா வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் டைம்ல பாப்பா வந்து மில்க் குடிக்கிறதில்ல. ஸோ மில்க்குக்கு பதிலா பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாக்கு வந்து சோக்டு நட்ஸ் அப்படிதான் குடுத்துட்டு இருக்கேன் நானு. ஒரு நாள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. டைரக்ட்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிடுவாங்க. ஸோ லேட்டா எழுந்தாங்கன்னா வந்து டைரக்ட்டா வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு 6:30, 7:00 ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்துட்டாங்கன்னா வந்து சோக்ட் நட்ஸ் தான் பாப்பாக்கு நான் குடுப்பேன். இன்னைக்கும் அதே மாரி தான் சீக்கிரமா எழுந்துட்டாங்க. 7:00லாம் எழுந்துட்டாங்க. எழுந்தனால பாப்பாக்கு நட்ஸ் மட்டும் நான் குடுத்தேன். பாதாம் 2 பாதாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறைய இன்டேக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெர்ரஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பாப்பாக்கு டைரக்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாக்கு வந்து புடிக்காத ஃபுட்ட வந்து புடிச்ச மாரி குடுக்க போறேன். ஸோ பாப்பா வந்து இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அவ்வளவா எடுக்க மாட்றாங்க. ஸோ ஒரு 1 இயர் 1 1/2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா சும்மாவே வந்து ஸ்டீம் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ குடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்நாக் மாரி குடுப்பேன். இல்லன்னா கஞ்சில போட்டு குடுப்பேன். நல்லாவே குடிச்சிருவாங்க, சாப்ட்டுருவாங்க. பட் ஆனா வந்து இப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சுத்தமா சாப்பிட மாட்டேன்றா. ஸோ என்னன்னு தெரியல. இந்த டாட்லர் ஸ்டேஜ் வந்ததுலருந்து ரொம்ப வந்து பாப்பா வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து எடுக்க மாட்றாங்க. நெறைய வந்து அன்ஹெல்த்தி தான் கேட்குறாங்க. ஸோ பாப்பாக்கு எப்படியாச்சும் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து குடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பாப்பாக்கு வந்து டேஸ்ட் போகாது. ஸோ இதையே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் இன்னைக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ டோஸ்ட் தான் பண்ண போறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லாவே ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணியும் வந்து ஸ்டீம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இதில வந்து பன்னீர், சீஸ், பட்டர் அண்ட் ஆரிகானோ பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு, தண்ணி ஊத்திட்டு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா வந்துரும். ஸோ இப்போ வந்து 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. தாயரா பாப்பாக்கு வந்து என்ன பிரெட் குடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பிரெட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வீட் பிரெட் இல்லன்னா வந்து மல்டிகிரெயின் பிரெட் இது 2 தான் பாப்பாக்கு வந்து நான் ரிப்பீட்டடா வந்து குடுத்துட்டுருக்கேன் நானு. சம்டைம்ஸ் வந்து இந்த இந்த மாரி வந்து சிம்பிளா வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடிஞ்சிடும். ஸோ இது வந்து தாயரா பாப்பாக்கு மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டோஸ்ட் தான். ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அடிஷனல் வெஜ்ஜீஸான கார்னு இல்லன்னா வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவகேடோ கூட ஆட் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஆனா நான் இன்னைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்குங்க. அதனால ஹெவி ஆயிடும்னு சொல்லிட்டு வந்து நான் வெறும் சீஸ் பொட்டேட்டோ, பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. அதே மாரி பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வந்து இது வந்து நம்ம தனியா வந்து பேபீஸ் இல்லன்னா டாட்லர்ஸ்க்கு வந்து குடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூல் போற கிட்ஸ் வந்து மெயினா வந்து இது மாரி வந்து ஃபுட்ட வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸ்டீம்டு ஸ்வீட் பொட்டேட்டோ தனியா குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா ஆல்டர்னேட்டிவா இது மாரி வந்து சாண்ட்விச் மாரி பண்ணி குடுத்தா வந்து அழகா சாப்ட்டுருவாங்க. ஸோ மார்னிங் டைம்ல வந்து இது குடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்குங்க. அதே மாரி வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பேபிக்கு வந்து வராம இருக்கும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இந்த ஒரு டைப் தான் குடுக்கணுமா அப்படின்ட்டு இல்ல. ஸோ நான் நெறைய வந்து ரெசிபி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபீஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாப்பாக்கு. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பா வந்து இந்த மாரி ரெசிபி பாப்பா ரெகுலரா சாப்பிட்டு வந்தா கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆகுங்க. ஸோ உங்க பேபிஸ் யாராச்சும் வந்து அண்டர் வெயிட்ல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த மாரி ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்க பேபி வெயிட் கெயின் ஆகுறது வந்து நீங்க விசிபிளா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி லஞ்ச் தான். ஏன்னா தானியா பாப்பாக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்டாங்க. எக்ஸாம் ஹாலிடே வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லீவ் விடுவாங்க. ஸோ அந்த ஹாலிடே போயிட்டுருக்கு பாப்பாக்கு. ஸோ அதனால வந்து பாப்பா ரொம்ப நாளா கேட்டே இருந்தா, இது மாரி வந்து பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து பாப்பாக்கு ரொம்பவே பிடிக்கும் தானியாக்கு. அதனால வந்து அவ கேட்டே இருந்தா. ஸோ இன்னைக்கு தாயரா பாப்பாக்கு தனியா வந்து குக் பண்ண போறதில்ல. லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே சேர்த்து தான். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, பட்டர் கார்லிக் ரைஸ், சாட்டட் ப்ரோக்கோலி பண்ண போறேன். ஸோ
தானியாக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவளுக்காக வந்து இத நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நானு. நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து சோக் பண்ணல. டைம் இல்ல எனக்கு சோக் பண்றதுக்கு. அதனால வந்து நான் அப்படியே வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் நானு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 வெங்காயம். இது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஃபேமிலிக்காக கரெக்ட்டா வந்து 4 மெம்பர்ஸ் வந்து சாப்பிடலாம். ஸோ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வந்து கார்லிக் வந்து கொஞ்சம் நெறைய எடுத்துக்கங்க. நல்லா வந்து பொடி பொடியா வந்து உங்களால எவ்வளோ ஃபைன் சாப்டா பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்ப தான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன் நானு. இதுக்கு முன்னாடி எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ வந்து இன்னைக்கே வந்து எல்லாமே பண்ணணுன்றதுனால வந்து நான் அப்படியே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் முன்னாடியே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் நானு. ஸோ வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனா இன்னைக்கு டைம் இல்லாதனால எல்லாமே வந்து வீடியோ வீடியோ வந்து ஆன் பண்ணிட்டே வந்து எல்லாமே கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நானு. ஸோ வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நானு, வெங்காயம், அப்புறம் வந்து கார்ன் வந்து நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் நானு. ஸோ கார்லிக் வந்து நல்லா ஃபைன் பண்ணி எடுத்துட்டேன். பன்னீர் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன் நானு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன் நானு. நல்லா 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் நானு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ பட்டர் கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு வந்து 3 பட்டர் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்சால்ட்டட் பட்டர் தான். நான் வந்து சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணல. நீங்க வந்து சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஸோ வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து கார்லிக் ஆட் பண்ணி வந்து நல்லாவே வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வந்து சாட்டே பண்ணிக்கங்க. எல்லாம் வந்து கருகிடும். கருகுனா வந்து அந்த டேஸ்ட்டே வந்து வராம போயிடும். ஸோ பட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து கருகக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பூண்ட வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரைலாம் வேண்டாம். அந்த கண்ணாடி பதம் வரும்ல, அந்த அளவுக்கு வந்து வதங்குனா போதும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா மஷ்ரூம் அண்ட் கார்ன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரொசீஜர் வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து வேண்டாம். இல்லன்னா நீங்க வெஜ்ஜீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து மஷ்ரூமும் வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்து லைட்டா வந்து பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் தான் ஆட் பண்றேன். வேற எந்த இன்கிரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணல. மஷ்ரூம் வந்து நீங்க குக் பண்ணி பேபிஸ் குடுக்கும்போது கொஞ்சம் வந்து கான்ஷியஸா இருங்க. மஷ்ரூம் வந்து நல்லாவே குக் ஆயிருக்கணும். ஸோ குக் ஆகாம இருந்ததுன்னா வந்து பேபிக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும். சில பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஷ்ரூம் செட் ஆகாது. அந்த மாரி வந்து செட் ஆகலன்னா குழந்தைங்களுக்கு நீங்க வந்து குடுக்கவே குடுக்காதீங்க. மஷ்ரூம் வந்து 1 இயர்க்கு மேல தான் வந்து நம்ம வந்து பேபிஸ்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கங்க. ஸோ தாய்ரா பாப்பாக்கு வந்து 2 இயர்ஸ் ஆனதுனால இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலர்ஜிஸ் எதுவுமே வந்து பாப்பாக்கு ஆனதில்ல. அதனால வந்து நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இப்போ மஷ்ரூம்ல இருக்க தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து குக் பண்ண ரைஸ வந்து போட்டுட்டு கொரியாண்டர் லீஃப வந்து மேல தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா, ஸோ சூப்பரான பட்டர் கார்லிக் ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 கியூப்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிட்டு, பன்னீர் ஃபர்ஸ்ட்டு சாட்டே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ப்ரோக்கோலி, பன்னீர், கார்ன் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் இட்டாலியன் மிக்ஸ் தான் ஆட் பண்றேன் நானு. ஸோ அது கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வேற எந்த இதுவுமே நான் வந்து பாப்பாக்கு வந்து ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நார்மலா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து டயட்லலாம் நீங்க இருக்கீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி ஃபுட்ட வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டா எடுங்க. ஸோ நல்லாவே புரோட்டீன் ரிச்சா இருக்குங்க. ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி கூட. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட லஞ்ச் வந்து இப்படி தான் ரெடி ஆச்சு. ஸோ சூப்பரா வந்து இருந்ததுங்க. அந்த பட்டர் கார்லிக் ரைஸ் கூட வந்து இந்த சாட்டட் வெஜ்ஜீஸ் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஸோ தாய்ரா பாப்பாவுக்கு வந்து இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவளோட ஃபேவரட்டான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பா கிடையாது. இந்த மாரி ரைஸ் வந்து பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறாங்க. அதனால வந்து ஃபுட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பட் ஆனா தானியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டே தான் இருந்தாங்க. ஃபுல்லா வந்து வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ தாய்ரா பாப்பாக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால வந்து ஸோ நாங்க எல்லாருமே வந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா, பாப்பா வந்து கொஞ்சம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒண்ணா உட்காந்து வந்து இன்னைக்கு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து எங்களோட வந்து லஞ்ச் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும். ஸோ எல்லா ஃபுட்டுமே வந்து தாய்ரா பாப்பாவுக்கு ஃபேவரட்டா வந்து கிடையாது. சம் ஃபுட் வந்து பாப்பா சாப்பிடவே மாட்டாங்க. எல்லா பேபிஸ் மாரி தான் வந்து தாய்ரா பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த மாரி ஃபுட் வந்து நான் வந்து குடுக்காம இருக்கவே மாட்டேன். எப்படியாச்சும் வந்து பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக வந்து நாங்க வந்து டிவி டைவர்ஷனோ இல்லன்னா வந்து ஃபோன் குடுத்தோ வந்து இல்லனா வெளில தூக்கிட்டு போயிட்டோம் வந்து வண்டி காமிச்சோ அந்த மாரிலாம் வந்து பாப்பா இதுவரைக்குமே சாப்பிட்டது இல்ல. ஸோ இது மாரி ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு தான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும்போது வந்து கண்டிப்பா வந்து டிவி வந்து நாங்க வந்து போடவே மாட்டோங்க. ஸோ தானியாக்கும் அப்படிதான் வந்து டிவி வந்து நாங்க வந்து போடவே மாட்டோம். ஸோ எப்பயாச்சும் ரொம்ப ரேர் தான். சண்டே மாரி வந்து ஏதாச்சும் லஞ்ச் ஏதாச்சும் பண்ணோம்னா வந்து ஃபேமிலியா உட்காந்து ஸோ டிவி பார்த்துட்டு சாப்பிடும்போது தான் அதுவும் ரொம்ப ரேர் தான். அப்போ மட்டும் தான் வந்து நாங்க டிவி போட்டுட்டு வந்து சாப்பிடுவோம். ஸோ மத்த டைம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து
டிவி கண்டிப்பா வந்து ஆஃப்ல தாங்க இருக்கும். ஸோ அதே மாரி தான் கிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவி இல்லாம தான் வந்து ஃபுல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்படிதான் பேசிட்டே வந்து பாப்பா எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு வந்து நாங்க சாப்பிட வச்சுட்டோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி வந்து உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து தாயரா பாப்பாக்கு ஃபேவரைட் இல்ல. தானியாக்கு தான் ஃபேவரைட். பட் ஆனா தானியா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அவங்க சாப்பிட்டது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே தூங்குனாங்க. ஸோ ரொம்ப டீப் ஸ்லீப் போனாங்க. ஏன்னா மார்னிங் நேப் எடுக்காதனால வந்து ஈவினிங் நல்லாவே தூங்குனாங்க. ஸோ வந்து ஈவினிங் ஸ்நாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தானியா வீட்ல இருந்தாலே ஏதாச்சும் ஒண்ணு கேட்டே இருப்பா. ஸோ ஃப்ரிட்ஜ்லும் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்ல பாப்பாக்கு வந்து செஞ்சு குடுக்கறதுக்கு. ஸோ வினோத் வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ ப்ரான் கிரேவி வந்து நைட்ல பண்ணலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி மாரி ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ ப்ரான் வந்து அந்த ப்ரான்ல வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்து பாப்பாக்கு வந்து ப்ரான் ரோல் மாரி பண்ணி குடுத்தேன். தானியாக்கும் வந்து தாயரா பாப்பாவுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஸோ அதோட ப்ரிப்பேர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ரான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாப்பர்ல வந்து ஃபைனா வந்து நீங்க வந்து நல்லாவே வந்து சாப் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் க்ரம்ப்ஸ் பண்றதுக்கு வந்து நான் பிரெட்ட வந்து நார்மல் ரோஸ்ட்லாம் பண்ணல. ஸோ நார்மலா வந்து மல்டிகிரெயின் பிரெட்ட வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸில போட்டு சுத்தி வச்சுட்டேன் நானு. ஸோ வந்து பிரெட் க்ரம்ப்ஸ் பண்றதுக்கு வந்து லைட்டா வந்து நீங்க வந்து பிரெட்ட வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரிஸ்பியா இருக்கும். பட் ஆனா எனக்கு அது டைம் இல்லாததுனால வந்து நான் டைரக்ட்டா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெங்காயம் அதே மாரி சாப்பர்ல சாப் பண்ணி எடுத்துட்டேன் நானு. ஸோ ஸோ பன்னீர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா தான் வந்து ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் நானு. ஏன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் 2 வேளையுமே பன்னீர் சேர்த்ததுனால வந்து இத வந்து கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஸ்டீம்டு பொட்டேட்டோ வந்து எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு வந்து பன்னீர் கூட வந்து ஆட் பண்ணிட்டேன் நானு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து பேன்ல கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு, ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, வெங்காயம் வந்து நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டு, ப்ரான் ஆட் பண்ணிட்டு, லைட்டா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரான் நல்லா குக் ஆகிருக்கணும். ஸோ பேபிஸ்க்கு வந்து குடுக்கும்போது ரா ப்ரான் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். இது கூட வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பெப்பர் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு, சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து ப்ரான் வெந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த மிக்ஸர்ல வந்து போட்டுக்கிறேன் நானு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டதுனால வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா வந்துரும். இது கூட வந்து நீங்க ரைஸ் ஃப்ளோர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே தான் நான் குக் பண்றேன் நானு. ஸோ ஏன்னா வந்து பொட்டேட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து நல்லா மெர்ஜ் ஆயிடும். ஸோ கூடவே பன்னீர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து அடிஷ்னலா எந்த ஃப்ளோருமே நான் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரிகானோ பவுடர் வந்து கொஞ்சமா லைட்டா ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான ஷேப்ல வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல் பண்றதுனால வந்து அந்த ரோல் ஷேப்லயே வந்து நான் வந்து எடுத்துட்டேன் நானு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல வந்து போட்டு வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டெப் நீங்க பண்ணணும். கார்ன் ஃப்ளோர் இருந்ததுன்னா வந்து நீங்க கார்ன் ஃப்ளோர்ல வந்து டிப் பண்ணிட்டு வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து கார்ன் ஃப்ளோர் இல்லாததுனால நான் டைரக்ட்டா வந்து பிரெட் கிரம்ப்ஸ்ல வந்து நான் டிப் பண்ணிக்கிட்டேன் நானு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அந்த ப்ரான் ரோல்ல வந்து பிரெட் கிரம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா செட் ஆகல. ஸோ நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த ஸ்டெப் பண்ணுங்க. இல்லைனா வந்து எக்ல கூட நீங்க பண்ணுங்க. எனக்கு வந்து தாட் இல்ல. கார்ன்ஃப்ளவர் மட்டும் இல்லாததுனால வந்து டைரக்ட்டாவே நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன் நானு. ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பிரெட் கிரம்ப்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆயிருக்காது. இதுவே வந்து நீங்க கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டுருந்தீங்கன்னா வந்து பிரெட் கிரம்ப்ஸ் வந்து சூப்பரா செட் ஆயிருக்குங்க. ஸோ நீங்க வந்து டீப் ஃப்ரை கூட வந்து ஆயில்ல ஊத்தி கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து தவா ஃப்ரை தான் பண்ணேன் நானு. ஏன்னா வந்து ப்ரான் எல்லாமே வந்து குக் ஆயிடுச்சு. ஸ்டீம்டு பொட்டேட்டோ எல்லாமே வந்து குக் ஆயிடுச்சு. பன்னீர் மட்டும் தான் பன்னீருமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா குக் ஆயிடும்னு சொல்லிட்டு வந்து நான் தவா ஃப்ரை தான் நான் பண்ணேன் நானு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து தாராபாப்புக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ மில்க்குமே வந்து ஈவினிங் பாப்பாக்கு நான் குடுக்கல. ஏன்னா வந்து இது நெறைய சாப்பிட்டதுனால வந்து பாப்பாக்கு வந்து ஈவினிங் மில்க் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ தாரா பாப்பா வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்நாக்க வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் தானியா சாப்பிடுவாங்கன்னு தெரியும். பட் தாயரா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து அவங்களோட ஃபேவரட் இன்கிரீடியன்ட் தான் போட்டுருக்கிறது. ஸோ பன்னீர், பொட்டேட்டோனா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரான் வந்து நார்மலா குக் பண்ணி குடுத்தா வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனா ஃபுல்லாவே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி குக் பண்ணதுனால ப்ரான் இதில இருக்கிறதே பாப்பாவுக்கு தெரியல. ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எந்த ஒரு ஸ்பைசஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணல நானு. ஆரிகானோ பவுடர், லைட்டா பெப்பர் அண்ட் டர்மரிக் பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா வந்து உங்க வீட்ல இருக்க கிட்ஸுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா வந்து உங்க பேபிக்கு வந்து 1 1/2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா வந்து அவங்க நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா வந்து இந்த மாரி வந்து ஸ்நாக் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க. ஸோ உங்க வீட்ல இருக்க டாட்லர் பேபீஸ், ஸ்கூல் போற கிட்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு
ஸ்நாக்னே நான் சொல்லுவேன் நானு. ஸோ அன்ஹெல்த்தியா வந்து பேக்டு ஃபுட்ட வந்து நம்ம ஃப்ரை பண்ணி குடுக்கறதுக்கு வந்து வீட்லயே இது மாரி வந்து ஹெல்த்தியான முறையில ஸோ குழந்தைங்களுக்கு புடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் வந்து நம்ம குக் பண்ணி குடுக்கலாம். ஸோ தாயரா பாப்பா ரொம்பவே அழகா சாப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஸோ ஈவினிங் டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பாப்பாவுக்கு வந்து ப்ரான் வந்து நல்லாவே சாப்பிட்டதுனால வந்து ஈவினிங் ரொம்ப லைட்டா போயிட்டனால, நாங்க வந்து சப்பாத்தி தான் பண்ணோம். அதனால தாயரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு கஞ்சி வந்து நான் போரேஜ் ரெடி பண்ணிட்டேன் நானு. ஸோ இந்த ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தாயரா பாப்பாவோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் வந்து இந்த போரேஜ் தான். ஏன்னா வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து பாப்பா வந்து இத வந்து சாப்பிட்டு வரதுனால வந்து இப்பவுமே பாப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. சத்து மாவு போரேஜ் நெறைய என் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு நைட்ல வந்து போரேஜ் மட்டும் தான் குடுப்பேன் நானு. இப்ப ரீசென்ட்டா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஸ்நாக் வந்து பாப்பாக்கு வந்து ஹெவி ஆயிடுச்சுன்னா வந்து நைட்ல கண்டிப்பா வந்து இந்த மாரி போரேஜ் தான் குடுப்பேன். அப்படி இல்லன்னா வந்து ரசம் ரைஸ் அது மாரி நான் குடுத்துருவேன் நானு. ஈவினிங் வந்து ஸ்நாக் இல்லன்னா வந்து நீங்க ஏதாச்சும் வந்து ஃபுட் ஈவினிங் சாப்பிட்டாங்கன்னா வந்து நைட்ல வந்து டின்னர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பேபீஸ்க்கு. ஏன்னா வந்து டைஜஷன் வந்து நைட்ல அந்த அளவுக்கு ஆகாது. ஏன்னா வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நைட்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சு 1 ஹவர் கழிச்சுட்டு பாப்பா தூங்கிடுவாங்க. அதனால வந்து நைட்ல வந்து ரொம்ப ஹெவியா குடுக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு ஹெவி ஃபுட் வந்து பாப்பாக்கு வந்து குடுக்கறதா இருந்தா, ஸோ இயர்லியா வந்து பாப்பாவோட டின்னர் முடிச்சுட்டோம். ஒரு 6:30 ஒரு 6:45க்குலாம் பாப்பாவோட டின்னர் முடிச்சுருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாவோட டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:00 ஏன்னா வந்து ஈவினிங் வந்து 5:00 தான் வந்து பாப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்து பாப்பா அவங்களோட டின்னர் எடுக்குறாங்க. ஸோ டின்னர் வந்து பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. தாயரா பாப்பா நோன்னு சொல்லி சாப்பிடாத ஃபுட்ல வந்து இதுவும் ஒண்ணு. ஏன்னா பாப்பாவோட ஆல்மோஸ்ட் ஃபேவரைட் வந்து இந்த போரேஜ் தான். எப்போ குடுத்தாலுமே வந்து பாப்பா வந்து இத காலி பண்ணிடுவாங்க. நீங்க மார்னிங் இல்லன்னா ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு நீங்க எப்போ குடுத்தாலும் வந்து பாப்பா வந்து இத சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்திங்க. ஸோ உங்க வீட்ல இருக்க வந்து பேபீஸ்க்கு வந்து இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இது மாரி போரேஜ்லாம் வந்து பழகிக்கோங்க. அப்பதான் வந்து வளர வளர அவங்களுமே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இயர்லியாவே வந்து நீங்க வந்து இட்லி, தோசை வந்து நைட்ல வந்து குடுத்து பழகாதீங்க. ஸோ நெறைய வந்து இந்த மாரி வந்து போரேஜ்லாம் வந்து குடுங்க. நெறைய ராகி போரேஜ் குடுங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. ஸோ தானியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே இந்த போரேஜ் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா. ஏன்னா வந்து ஸோ அவளுக்கு வந்து நான் ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ்லயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாரி போரேஜ் குடுக்கறது நானு. அதுக்கப்புறமா வந்து பாப்பா இப்பலாம் கூட சுத்தமா சாப்பிடுறதே இல்ல. அதனால தான் தாயரா பாப்பாக்கு வந்து நான் இப்போ வரைக்குமே வந்து நான் பழகிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் மேலயுமே வந்து தாயரா பாப்பாக்கு வந்து நைட்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த போரேஜ் தான் இருக்கும். அதனால வந்து இப்பவும் வந்து பாப்பா வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் வந்து என் பெரிய பொண்ணுக்கு பண்ண மிஸ்டேக் வந்து என்னோட சின்ன பொண்ணுக்கு நான் பண்ணல நானு. ஸோ நீங்களுமே வந்து உங்க பேபிக்கு வந்து இயர்லியாவே வந்து இந்த மாரி வந்து போரேஜ்லாம் வந்து ரிப்பீட்டடா குடுத்துட்டே வாங்க. அப்ப வளர வளர வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபேவரைட் ஃபுட்னே ஆயிடும் அது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் 1 ஹவர் கழிச்சு பாப்பா மில்க் குடிச்சுட்டு தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு தாயரா பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தாயரா பாப்பாவோட Instagram ஐடி வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.